ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வீடியோ தான் நம்ம சேனலில் வந்து போட போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஆன்மீக பயணத்தில் வந்துட்டு முருகப்பெருமான் கோயிலுக்கெல்லாம் வந்து போன சீரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க, மதுரைக்கு போனது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்துட்டு பாக்ஸில் வந்து உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செகண்டாக நாங்கள் போனது தான் வந்து பழமுதிர்ச்சோலை. ஸோ பழமுதிர்ச்சோலையில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் விசாகன், அக்னியில் தோன்றியதால் அக்னிபூ, சரவண பொய்கையில் மிதந்ததால் சரவண பவன், கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததால் கார்த்திகேயன், அறுவரும் இணைந்து ஒருவனாக மாறியதால் கந்தன், ஆறுமுகம் கொண்டதால் ஆறுமுகன், என் அப்பன் சண்முகன். இந்த மாதிரி 1000 பேர்கள் வந்து நம்ம முருகருக்கு வந்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். தமிழ் கடவுளான முருகருக்கு வந்து 6 படை வீடு, அதில் 6ஆம் படை வீடு தான் நம்ம இப்போ போயிருக்கிற சோலைமலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற பழமுதிர்ச்சோலைக்கு. முருகப்பெருமான் அவரோட திருவிளையாடலை 6 படை வீட்லேயும் நடத்தியிருப்பார். இந்த 6ஆம் படை வீட்டில் வந்து அவரோட திருவிளையாடல் யார்கிட்ட அப்படி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவையார் பாட்டிக்கிட்ட தான் தன்னோட திருவிளையாடல் வந்து ஆரம்பித்தார். எதுக்காக அப்படின்னா அவையார் பாட்டி வந்து அகங்காரம், அதாவது அவங்களுக்கு கிடைச்ச எல்லா புகழையும் அவங்க வந்து அகங்காரமாக வந்து எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஈக்குவல் யாருமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ முருகப்பெருமான் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தானே செய்வார். ஸோ அதனால் அந்த அகங்காரத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவையார் பாட்டிக்கிட்ட ஒரு திருவிளையாடல் வந்து நடத்தினார். அவையார் பாட்டி மதுரைக்கு போகிறப்போ காட்டு வழியாக தான் வந்து போனாங்க. ஸோ முருகப்பெருமான் வந்துட்டு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக தான் வந்துட்டு அவையார் பாட்டி முன்னாடி வந்து தோன்றினார். அவையார் பாட்டி நடந்து போகிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரே பசி. அதனால் அந்த சிறுவன் வந்து நாவல் மரத்து மேலே வந்து உட்காந்துட்டு இருந்தார். உடனே அதை பார்த்துட்டு எனக்கு வந்து பழம் வேணும், ஒன்று தூக்கி போடுவாயா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேலியாக கேட்டிருக்காரு. உடனே அந்த பாட்டியும் விளையாட்டா எனக்கு சுடாத பழமே கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பழத்தை கீழே தூக்கி போட்ட உடனே அந்த பழம் கீழே விழுந்து அதில் மேலே மண் ஒட்டிருச்சு. ஸோ பாட்டி அந்த அவையார் பாட்டி அந்த பழத்தை எடுத்து உப்புன்னு ஊதுனாங்க. ஓ பாட்டி என்ன பழம் சுடுதா அப்படின்னு சொல்லி விளையாட்டாக முருகப்பெருமான் கேட்டினார். ஸோ இவ்வளோ திறமையாக பேசுகிறது கண்டிப்பாக ஒரு மாநிலனால முடியாது. ஸோ நீ யார் நீன்னு கேட்டோன்னே முருகப்பெருமான் அவரோட விஸ்வரூபத்தை அவையார் பாட்டி கிட்ட காட்டின இடம் தான் இந்த பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலைக்கு மேலே இன்னும் அந்த நாவல் பழம் வந்து இருக்குது, அதாவது நாவல் பழம் மரம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி புராணம் வந்து கூறுது. ஒரு மனிதன் வந்து அவனோட அகங்காரத்தை வந்துட்டு அவனாக கட்டுப்படுத்தலை அப்படின்னா கடவுள் வழியாக தான் அவன் அகங்காரத்தை வந்து கட்டுப்படுத்துவான் அப்படிங்கிற ஒரு கதையும் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். எப்போவுமே ஒரு மனிதன் எந்த உசரத்துக்கு போனாலும் எந்த உயரத்துக்கு போனாலும் நான் தான் பெரியவன், எனக்கு கீழே எல்லாம் சின்னவன் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு குணமும் கடவுள் நேராக வந்துட்டு நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுக்குற ஒரு பதிலாக தான் வந்துட்டு இதை நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு அதுதான் ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் பழமுதிர்ச்சோலையில் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலைக்கு மேலே வந்துட்டு நூப்புர கங்கை அப்படிங்கிற ஒரு புனித தீர்த்தம் வந்துட்டு இருக்குது. அது வந்து 1000கணக்கான வருஷம் அந்த தீர்த்தம் வந்துட்டே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு புனித தீர்த்தம். ஸோ எல்லோரும் வந்துட்டு அந்த தீர்த்தத்தில் போயிட்டு அந்த தீர்த்தம்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு புனிதமாக வந்துட்டு, அதாவது அகங்காரமெல்லாம் அந்த தீர்த்தத்தை தலையில் தெளிச்சிட்டோம்னா அந்த அகங்காரத்துலேருந்து மோட்சம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து, அதாவது முருகப்பெருமான் 6ஆம் படை வீட்டிலேருந்து கீழே தான் உங்களுக்கு அழகர் மலை. ஸோ ஃபஸ்ட்டு அழகர் மலை, முருகப்பெருமான் 6ஆம் படை வீடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புனித தீர்த்தம், அதுக்கு மேலே ராக்காயி அம்மன் திருக்கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சோலைமலைனாலே உங்களுக்கு புனித ஸ்தலமாக இப்போ வந்து கருதப்படுது. இங்கே வந்து என்னென்ன விழாக்கள் வந்து பெருசாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு முருகப்பெருமான் குகுந்த எல்லா தினமுமே இங்கே வந்து விழாக்களாக தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம், தைப்பூசம், வைகாசி விசாகம், கிருத்திகை, அப்புறம் வந்துட்டு தைப்பூ, எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இங்கே வந்து அபிஷேகத்துலேருந்து ஆராதனையிலேருந்து எல்லாமே வந்து பண்ணுவாங்க. மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கோவிலுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அழகர் மலையை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்துலேயே எங்களுக்கு வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். 4 o'clock தான் வந்துட்டு நடை வந்து திறந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு மணி இங்கே 5 o'clock வந்து ஆயிடுச்சு. ஸோ
இங்கே வந்து நட சாத்துற டைம் வந்து ஆகிடுச்சு. ஏன்னா மலையில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 o'clockலாம் வந்து உங்களுக்கு நட வந்து சாத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவசரமாக வந்து ஸ்பெஷல் டிக்கெட் தான் வாங்கணும். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 டிக்கெட்டு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு கை கால் வந்து செம்ம வலி. ஸோ எங்கள் அம்மானால் நடக்க முடியல. ஸோ நான், சங்கர், பாட்டி, தம்பி, பப்பு, ஸோ இவங்களாம் தான் வந்துட்டு கோயிலுக்கு வந்து போனோம். அழகர் மலையை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அழகர் மலை அடிவாரத்துலேருந்து மலை உச்சிக்கு போகிற வரைக்குமே வந்துட்டு கோயில் நிர்வாகிகள் வந்துட்டு வாகனம் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து தராங்க. காரில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு தனி கட்டணம், அதாவது தனி அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் யூபின் பென்ஸாக தான் வந்துட்டு இருக்குங்க மலை. ஸோ கேர்ஃபுல்லாக தான் வந்து வண்டி வந்து ஓட்டணும். ஒரு 27 kilometers வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குங்க. நீங்கள் வந்துட்டு மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 27 kilometersல லொக்கேட் ஆகிருக்கும் இந்த பழமுதிர்ச்சோலை. ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னா பிளான் போட்டுக்கோங்க. ஸோ எப்படி போகணும், எப்படி வரணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலைக்கு வந்துட்டு டைரெக்டாக கார்லேயே வந்து போயிட்டோம். ஒரு 30 rupees வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. அதாவது நடை வந்து சாத்துறாங்கன்ட்டு எல்லோரும் வெளியில் வரப்போ தான் நாங்கள் வந்து என்ட்ரு ஆகிறோம். ஸோ நிறையா குரங்குகள் வந்து இருந்தது. ஸோ அந்த குரங்குக்கெல்லாம் நீங்கள் ஃபுட் தயவு செஞ்சு ப்ரொவைட் பண்ண வேண்டாம். அதுங்களுக்கே தெரியும் அதுங்க என்ன சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஸோ நாம் தான் கொடுத்து அதை வளர்த்தணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ தள்ளி நின்று அனிமல்ஸை வந்து ரசிச்சுட்டு அதுக்கு எந்த ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் சேஃபாக இருக்கிறது பெட்டர். ஸோ எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரன்னிங் ரேஸில் ஓடின மாதிரி தான் வந்து ஓடினாங்க. ஸோ என் தம்பி தான் அதை ஓடவும் வச்சான். ஏன்னா வந்துட்டு நடை வந்து சாத்துறாங்க இல்லையா. ஸோ என் கையில் வந்து வர குழந்த, சங்கர் கையில் ஃபுல்லாக பேக்ஸு. ஸோ பாட்டியை பிடிச்சிக்கணும் அப்படின்னா யாராவது ஒரு தனி பர்சனே வேணும். ஸோ அதனால் பிடிச்சிட்டு கடன்னு ஓடணும். எங்களுக்கு வேறு என்ட்ரன்ஸ் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் கரெக்டாக ஸ்பெஷல் டிக்கெட்னால கூட்டமே இல்லை. ஸோ நாங்களாம் வெயிட்டும் பண்ணல. கரெக்டாக கோயிலில் முருகப்பெருமானை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதோட நம்மளோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. ஸோ பழமுதிர்ச்சோலை பற்றி எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அகங்காரங்கிறது எப்படிப்பட்ட விஷயங்கிறத நீங்களும் வந்து புரிஞ்சுருப்பீங்க. ஸோ அகங்காரம் மட்டும் வேணால் எல்லா மனிதர்களையும் சமமாக நம்ம வந்து நடத்துவோம். யாரும் நம்மளுக்கு மேலேயும் இல்லை, யாரும் நம்மளுக்கு கீழேயும் இல்லை, எல்லாருமே நம்மளுக்கு ஈக்குவல் தான். ஸோ அது மாதிரி நடத்திட்டு நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அழகர் மலை தான். ஸோ நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். எடுத்துக்கோ சங்கர், கடிச்சிடும். சங்கர் குரங்க பிடிக்க போறா. கொஞ்சமாச்சும் பயம் இருக்கான்னு பாரு. குரங்க பிடிக்க போறா.